இகுருமா கஸ்ட் டெக்னிக் வந்து டெட்லி சென்டென்ஸ் ரொம்ப ரேரா இருக்கும். டொமைன் ஆக்ஷன் மூலமா ஆக்டிவேட் ஆகும். கோர்ட் ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகி இகுருமும் ஆப்போனன்ட் கோர்ட் ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒரு சிக்னல் வரும். ஆப்போனன்ட் வந்து ஏதோ ஒரு பாஸ்ட்ல ஏதோ கிரைம் பண்ணியிருந்தா அந்த சிக்னல் வந்து எவிடன்ஸா இல்லாம இகுருமா கொடுத்துரும். மினிமம் சின்ன கான்ஃபிகேஷன் ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் ஆகும். டெக்னிக் வந்து எனிமி கிட்ட கர்ஸ் எனர்ஜி கர்ஸ் டெக்னிக் கர்ஸ் டூல் இருந்து 3 ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணால நார்மல் ஹியூமன் மாதிரி இருப்பாங்க. ஃபைட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் இகுருமா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அவன் கையில சின்ன ஆமர் மாதிரி இருக்கும். அந்த ஆமர் வந்து கஸ்ட் எனர்ஜி மூலமா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆமர் வச்சு அவன் அந்த பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுவான். ஈஸியர் அதாவது சைஸை மேனிபுலேட் பண்ண முடியும். சின்னதாக பெருசாக முடியும். ரொம்ப பெருசாக கூட யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை கிரஷ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டிக் லென்த்தை வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபிளெக்சிபிலிட்டியாக கூட அட்டாக் பண்ணும். ரொம்ப டியூரபிலிட்டியாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட மறைய வச்சு கூட அப்படியே யூஸ் பண்ணுவான். டெத் பெனால்ட்டி எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஒரு பர்சன் வந்து கில் பண்ணியிருந்தாவோ ரொம்ப மோசமான கிரைம் பண்ணியிருந்தாலும் இந்த டெக்னிக் வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லை இந்த டெக்னிக் என்ன பண்ணலாம் இதுவும் ஒரு ஸ்குவாட் மாதிரி கொடுக்கும். இது வந்து ஸ்குவாட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் பவர் சிங்கிள் டச்சா ஆப்போனண்ட்டை கில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கர்ஸ் டெக்னிக் ரிமூவ் பண்ண அப்புறம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க நார்மல் மாதிரி இருப்பாங்களே அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட் சிங்கிள் டச்ல கில் பண்ணி எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. கில் பண்ண ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இது. See you next video. Bye guys.